பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். சாந்தி பாலசுப்ரமணியன். நம்ம மகளிர் நலம் பற்றி தொடர்ந்து பேசிட்டு வரோம். இப்போ இன்னைக்கு தொடர்ந்து ஒரு டாபிக் பேசுவோம். பேச்சுங்கிறது மனுஷனுக்கு கடவுள் கொடுத்த ஒரு பிளெஸ்ஸிங். அதாவது ஒரு விதத்தில் மற்ற உயிரினங்களை விட நம்ம ஒசத்தி அப்படிங்கிறதுக்கு. அஃப்கோர்ஸ் மற்ற உயிரினங்களும் எல்லங்களும் பறவைகளும் பேசிகிட்டு இருக்கலாமா இருக்கும். பட் ஒரு ஸ்கிரிப்டு லாங்குவேஜுன்னு எல்லாம் க்ரியேட் பண்ணி நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணி எல்லாம் பண்ணுறோம். பட் அதை எவ்வளோ தூரம் ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கிறோம் நம்ம அப்படிங்கிறது, நம்மளோட பெனிஃபிட்டுக்கு என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது. சில சமயங்களில் இதே பேச்சு நமக்கு சில பிரச்சனைகளையும் கொண்டு வரலாம். ஆனால் பேசுறதுங்கிறது ரொம்ப அவசியமானது மனுஷனுக்கு. பேசிகிட்டே இருக்கிறதுனால தான் டிமென்ஷியா மாதிரி சில பிரச்சனைகள் எல்லாம் தவிர்க்கப்படுறது அப்படிங்கிறாங்க. என்னுடைய ஒரு ஆண்டி, அவங்க இங்கே தான் மெட்ராஸில் இருந்தாங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லி, எல்லாரோடையும் நிறைய அவங்களுக்கு மனுஷங்க வேணும், பேசுறதுக்கெல்லாம் இருக்கணும். பசங்க கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு யூஎஸில் போய் செட்டில் ஆனாங்க. பசங்களாம் நல்லா பார்த்துட்டாங்க, அது வேறு பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்களாம் நீங்கள் தெரியும் உங்களுக்கே, காலம்பரை போனாங்கன்னா நைட்டு வரைக்கும் வெளியில் சுற்றுவாங்க. அவங்களுக்கு வேலை ஜாஸ்தி, எல்லா வேலையும் அவங்களே பண்ணணும். ஸோ அந்த மேடமுக்கு பேசுகிறதுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் ஆள்கள்லாம் இல்லை. எப்போது ஒரு சில சமயம் ஒரு கெட் டுகெதர்ஸில் தான் மனுஷங்களை பார்க்க முடியும்னு. ஸோ அது என்ன எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு மறதி நோயாக ஆரம்பித்து அது டிமென்ஷியாவாக முடிந்தது. இப்போ பேசுகிறதுல நிறைய விதங்கள் இருக்குது. நமக்கு மனசில் தோணிந்ததெல்லாம் பேசிடணும். அதை கேட்குறாங்களா கேட்கலையா, அது அவங்களுக்கு இந்த எஃபெக்ட் எப்படி கொண்டு போகிறது, அதெல்லாம் பற்றி கூட நம்ம சில சமயம் யோசிக்க மாட்டோம். அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இல்லைன்னா நம்ம பேசுகிறத, நம்மளுடைய கம்பெனியை மற்றவங்க ரசிக்க மாட்டாங்க. அதுவும் இது பர்டிகுலர்லி வயசானவங்களுக்கு இது ரொம்ப அப்ளிகபிள். நம்ம மகள் எல்லாம் நம்ம பேசணும்னு அடிக்கடி எதிர்பார்ப்போம். நான் அவங்க ரொம்ப பிஸியாக இருப்பாங்க, எப்போவும் காலில் இருக்கேன்பாங்க, ஒர்க்கில் இருப்பேன், மீட்டிங்கில் இருக்கேன். நமக்கு பேசுறதுக்கு ஆள் வேணும். நீங்கள் சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். பேசுங்க யார்கிட்டையாவது, பக்கத்து வீட்டில், எதிர் வீட்டில் ஒரு கான்வர்சேஷன் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு. ஆனால் அதை அவங்க வெல்கம் பண்ணுற அளவுக்கு எவ்வளோ அழகாக பேச முடியுங்கிறத நம்ம கொஞ்சம் மாற்றிக்கிட்டோன்னா நல்லது. இப்போ நான் ஒரு தடவை இன்டர்வியூ போயிருந்தேன் அந்த கம்யூனிகேஷன் கிளாஸ்க்கு. என்னோடய இங்கிலீஷ் ரொம்ப நல்லாயிருக்கு, நாங்கள் இன்ட்ரெஸ்ட் வச்சாங்க, அதெல்லாம் வெரி குட். அதுக்கப்புறம் அவர் பேச ஆரம்பிச்சோடனே என்ன கிடுகிடுன்னு என்னை பற்றி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்க ஆரம்பித்து எல்லா பாயிண்ட்ஸ். அவர் சொன்னார், இருங்க மேடம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் கேட்குறேன், அப்புறமா பேசுங்க அப்படின்னார். அதில் இருக்கிற ஒரு பாயிண்ட்டை நீங்கள் கண்டிப்பாக கவனிக்கணும். அதாவது நீங்கள் பேசும்போது மற்றவங்க அதை புரிஞ்சுப்பாங்களா, எந்த ரேட்டில் புரிஞ்சுக்கிறாங்க, எந்த இதில் புரிஞ்சுக்கிறாங்க. இல்லைன்னா இந்த கம்யூனிகேஷன் நெகட்டிவ் எஃபெக்ட் கொண்டு வரலாம், பிரயோஜனம் இல்லாமல் போகலாம். ஸோ நான் அப்போ புரிஞ்சுட்டேன். இன்ஃபேக்ட் இது லேடிஸை விட அந்த ஆர்டரில் பேசினா தான் புரிஞ்சுக்க முடியுங்கிறது ஒரு ஜென்ஸோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அல்லது மைனஸ் பாயிண்ட்டு இப்படி வேணால் வச்சுக்கலாம். அப்புறம் நம்மக்கிட்ட யாருமே பேச வரும்போது அது எப்படி அதோடைய இம்பேக்ட் நம்ம மேலே இருக்குங்கிறதையும் பார்ப்போம். இப்போ எனக்கே ஒரு 2 ஹெல்ப்பர் வருவாங்க. ஒருத்தங்க வரும்போதே வெயிலில் வந்தேன், கால் வலிக்குது, அந்த மாதிரி நேற்று இந்த பிரச்சனையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. இன்னொருத்தங்க வேலையெல்லாம் முடிக்கும்போது நான் அந்த பக்கம் ஃப்ரீயாக இருக்கேனா அப்படின்னு பார்த்துட்டு, அம்மா நேற்று எனக்கு இந்த பிரச்சனை ஆச்சு. 2 பேரும் கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்க. நாங்கள் கூட இந்த இடம் பொருள் ஏவல் அதை பார்த்து எப்படி அவங்களோட மூடு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு பேசுறதுங்கிறது எனக்கு நின்று கேட்கணும் தோணும். தினம் வந்த உடனே ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி சொன்னோன்னா நமக்கு அதே நம்மளும் நம்ம பிரத்தியார்கிட்ட பேசும்போது அப்ளை பண்ணணும். திருப்ப 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 நமக்கு ஒரு ஹெல்த் பிரச்சனையோ இல்லை ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங்கோ இருந்தால் அதை இன்னொருத்தட்ட சொல்லிகிட்டே இருந்தால் நம்மளை கண்டாலே துண்டக்கானோ துணியக்கானோன்னு ஓடிடுவாங்க எல்லாரும். நம்ம நிறைய கேப்லெலாம் போகிறோம், ஆட்டோலெல்லாம் போகிறோம், ஓலாலெல்லாம் போகிறோம். அப்போ நம்ம பக்கத்தில் உட்காந்துருக்க நம்ம ஃபேமிலிக்காரங்கள்ட்டே யார்கிட்டயோ நம்ம என்ன பண்ணுவோம், பர்சனல் விஷயத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிருப்போம். அப்படியே எமோஷனலாக மெய்மறந்து பேசிகிட்டே போவோம். அதில் எவ்வளவு தூரம் சேஃபாக இருக்கும், அந்த இன்ஃபர்மேஷன் போகலாமா கூடாதாங்கிறத பற்றி நம்ம சில சமயம் மறந்துடுவோம். அது நமக்கு உள்ள ஒரு வீக்னஸாக மாறிடக்கூடிய காலம் இது. அதை நம்ம ஜாகிரதையாக இருக்கணும். அதை தவிர இப்போ நம்ம ஒரு டாக்ஸி டிரைவர் இருப்பார், அவர் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக பேச ஆரம்பிக்கிறாருன்னு உடனே நம்ம டாபிக் ஒன்றா போயிட்டு இந்த பாலிடிக்ஸ் இதெல்லாம் நம்மளோட கருத்துக்கள் இல்லை வேறு ஒரு விஷயத்தில் அதெல்லாம் சொல்ல ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்ல ஆரம்பித்தோன்னா அது அனாவசியமான ஒரு பிரச்சனைக்கு வழிவகுக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. ஸோ அதுவும் கொஞ்சம் வயசானவங்க இன்னுமே அதை பற்றின அவேர்னஸோடு இருக்கிறது பெட். அப்புறம் ஒருத்தர்கிட்ட நம்ம பேச ஆரம்பிக்கும் போது நமக்குன்னு சில கருத்துக்கள் இருக்கலாம். அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும் போது அவங்க போட்டுட்டு இருக்கிற ட்ரெஸ்ஸு நமக்கு பிடிக்காததாகவோ இல்லை அந்த கலர் நல்லா இல்லாததாகவும் இருந்தால் அதை சொல்லித்தான் ஆகணும் அப்படின்னு அவசியம் இல்லை.
நான் என்னோட கசின் ஒத்தியோட ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ வந்து இந்த வீட்டில் ரொம்ப அழகழகாக டெக்கரேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க. என்னோட கசின் அந்த டெக்கரேஷனை பற்றியெல்லாம் பேசாமல் 2வது மாடி டெரஸ் கிட்ட போகும்போது ஒரு கிராக் இருந்தது பெருசாக அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை பற்றி பேசினான். ஸோ நேச்சுரலி எதை பேசியிருக்கணும், ஒரு அப்ரிஷியேட் பண்ணுற பாயிண்ட்டை சொல்லிட்டு கூட அப்புறம் சொல்லியிருக்கலாம், இல்லைன்னா அதை சொல்லாமல் கூட இருந்திருக்கலாம். ஸோ சில சமயங்களில் நம்ம தேவையில்லாத டாபிக்ஸை வந்து ஓப்பன் பண்ணாமல் இருந்தோன்னா ஒரு குட்வில் க்ரியேட் பண்ணியிருப்போம். அதனால் நமக்கு ஃபர்தராக நம்ம அவங்களுடைய பேசுகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் வரவேற்கப்படும். யாரை பார்க்கும்போதும் சில பேருக்கு வந்து ஒரு குணம் உண்டு. எப்படி இருக்க அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி, என்னப்பா இழைச்சி போயிருக்க, டல்லாக இருக்க அப்படின்னு. டோன்ட் ஸ்டார்ட் அ டாபிக் லைக் தட். அவங்களுக்கு நிஜமாகவே உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் கூட அவங்க இப்போ இந்த இந்த பீரியடில் அவங்க ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் அண்டர்கோ பண்ணிட்டு இருந்தால் கூட சொல்லும்போது, பரவாயில்லப்பா மூஞ்சி கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சுட்டு அப்புறம் பேசுங்க. எதிர்க்க இருக்கிறவங்க உங்களோட பேசுவாங்க. அப்புறம் சில கேரக்டர்ஸ் எல்லாம் பற்றி நீங்கள் உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கணும். நான் பேங்க்கில் ஒர்க் பண்ணும்போது என் பக்கத்து கவுண்டரில் ஒரு பொண்ணு உட்காந்துட்டு இருப்பா. தினமும் வந்தோடனே அவளுக்கு அஃப்கோர்ஸ் அந்த ஏஜில் நம்ம எல்லாரையுமே பெரிய ப்ராப்ளமாக நினைப்போம். இன்லாஸு, ஹஸ்பண்டு, குழந்தைங்க எல்லாமே. அதை பற்றி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் பேசுவோம். பேசிட்டு படப்படன்னு பேசிகிட்டு இருப்போம். நானும் ரொம்ப பொறுமையாக கேட்டுருப்பேன். அது முடிச்சுட்டு நம்ம ஏதாவது சஜஸ்ட் பண்ண ஆரம்பிப்போம். சும்மா இருக்க தோணாது இல்லையா, நமக்கு கருத்து சொல்லணும்னு தோணும். சொல்ல ஆரம்பிக்க உடனே அவர் தெளிவாக சொல்லிட்டு பேர், நான் உன்னை கேட்கத்தான் சொன்னேன், எனக்கு நீ சொல்யூஷன் கொடுக்காத, நான் அதை ஃபாலோ பண்ண முடியுமான்னு தெரியாது அப்படின்னு. ஸோ நிறைய இடங்களில் உங்களுடைய கருத்துக்கள் கேட்கறது கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, நீங்கள் கேட்கறதுக்காக மாத்திரம் இருக்கணும். இன்னொன்று, நீங்கள் நல்ல லிசனராக இருக்கிறதுங்கிறது உங்களுக்கு நிறைய கம்பெனியை கொண்டு வந்து கொடுக்கும். நிறைய இடங்களில் அது மாத்திரம்தான் தேவைப்படுறது. உங்களுடைய அறிவு, ஞானம், அனுபவத்தெல்லாம் கேட்கப்படாவிட்டால் பகிர்ந்து கொள்வது தேவையில்லைன்னு அர்த்தம். என்னோட கிளாஸ்மேட் ஒருத்தி உண்டு. அவளுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் உண்டு. மாமியார் பற்றியெல்லாம் நிறைய கமெண்ட் அடிப்பாள். ஆனால் அடிக்கும்போது எல்லாத்தையுமே இந்த பானுமதி ராமகிருஷ்ணான்னு நமக்கு ஒரு முன்னாடி ஒரு ஆக்ட்ரஸ் இருந்தாங்க. அவங்க வந்து நிறைய எபிசோடு எழுதுவாங்க, அந்த மேகசின்லலாம் வரும், மாமியாரும் நானும் அப்படின்னு. அது எழுதுறதெல்லாம் ஒரு கலாட்டாவா, கிண்டல ஆவக்கா போட்டது அப்படின்னு. அந்த மாதிரி இவளுமே எல்லாத்தையும் ஒரு ஜோக்கு கலந்து சொல்லும்போது நமக்கு அவளோட கஷ்டத்தெல்லாம் இன்னும் உட்காந்து கேட்கலாம் போல இருக்கும். ஸோ அதுலேயும் அது மாதிரி நம்ம எதுவுமே ஒன்றுமே உலகமே இடிஞ்சு விழுந்துருது அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவாக பேசாமல் உள்ள பிரச்சனைகள் உள்ள அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கேட்டால் மற்றவங்க கேட்பாங்க. அதுக்கு தேவையான நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு உண்டான சொல்யூஷனையும் கொடுப்பாங்க. சில கேரக்டர்ஸ் உண்டு, நீங்கள் லைஃப்பில் பார்த்துருப்பீங்க. ஃபோன் அடிப்பாங்க, நீங்கள் எடுத்து பேச ஆரம்பிப்பீங்க. பேசும்போது கொஞ்சம் நேரம் அவங்களுடைய விஷயத்தெல்லாம் பேசுவாங்க. பேசி முடிச்சுட்டு நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கும் போது அவங்க எப்படி இருக்கேன்னு கேட்பாங்க. நம்மளும் அதோட என்கரேஜ் ஆகி சொல்ல ஆரம்பிப்போம். வா, இன்னொரு கால் வர்றது போல் இருக்கு, நான் வேறு டைவெர்ட் ஒரு அப்புறம் கூப்பிட்றேனே அப்படிம்பாங்க. ஸோ நினைவு வச்சுக்கோங்க, யார் எவ்வளவு தூரம் உங்களோட பேச கேட்கறதுக்கு எவ்வளவு தூரம் வில்லிங்காக இருக்காங்க அப்படின்னு. அப்புறம் ஒருத்தர் உட்கார்ந்து நம்மளோட பேசும்பொழுது அவங்களுடைய பாடி லாங்குவேஜ், முகம், கண், பார்வையெல்லாம் நம்ம பேசுகிறத அவங்க ரசிக்கிறாங்களா, இல்லை அதுக்கு ஃபர்தராக நம்ம பேசுகிறதுல அர்த்தம் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. அஃப்கோர்ஸ் அதுக்காக எல்லாருமே பார்த்து நீங்கள் தயங்கினீங்கன்னா பேசுகிறதுக்கே ஆள் இல்லாமல் போயிடும். இன்னொரு முக்கியமான விஷயம், நமக்கெல்லாம் ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்னு லேபிள் பண்ணிவிடுவாங்க, சீனியர் சிட்டிசன்னு. ஸோ குழந்தைங்கள்ட்ட பேசும்பொழுது அடுத்த ஜெனரேஷனில் பேரன் பேத்திகள் அவங்கள்ட்டெல்லாம் பேசும்போது நம்ம கொஞ்சம் மாறணுங்கிறது ரொம்ப அவசியம். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஜோக்கு அது எவ்வளோ சில்லியாக இருந்தாலும் அதை ரசிக்கிறதுக்கு, அதோடு அவங்களோட சேர்ந்து கைத்தட்டுறதுக்கு, என்ஜாய் பண்ணுறதுக்கு, நம்ம வேறு வேலையில் இதெல்லாம் வேஸ்ட்டு அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் கேட்டிங்கன்னா அவங்க உங்கள்கிட்ட நிறைய கம்யூனிகேட் பண்ணுவாங்க. குழந்தைகள் உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு சில பேர்கிட்ட தான் நம்பிக்கை வைப்பாங்க. அந்த நம்பிக்கையை சம்பாதிச்சுக்கிறதும் காப்பாற்றிக்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. அப்புறம் இன்னொன்று, அதுக்கு முக்கியமான இன்னொரு விஷயம், நம்ம கொஞ்சம் நம்மளை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். உலகம் மாறுற வேகத்துக்கு நம்ம அவங்களோட டாப்பிக்கை புரிஞ்சுக்கிறதுக்கும் இல்லை அவங்கள்ட்ட சரிசமாக பேசுகிறதுக்கும் இல்லைன்னா, இப்போ பாட்டி உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி நம்மளை ஒதுக்கிடுற சான்ஸு நமக்கு இருக்குது. ஸோ அதையும் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இன்னொன்று, சில இடங்களில் வந்து இப்போ நாங்கள்லாம் சர்வீஸ்னு ஒரு இடத்துக்கு போவோம். அது எப்படின்னா, ஓல்டேஜ் ஹோம்லலாம் அவங்களுக்கு பேசுகிறதுக்கு ஆள் இல்லாமல் சில பேர் கஷ்டப்படுவாங்க. இப்போ நம்ம இந்த சேனலில் கூட அதை பற்றின டாபிக் எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். அவங்கக்கிட்ட உங்களால் ஆனது லிசன் டு தெம் வித் சிம்பத்தி, கொஞ்சம் அக்கறையோடு ஆர்வத்தோடு உட்கார்ந்து அவங்களுக்காக செலவழியுங்க. அது நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய தொண்டு. நமக்கும் அதில் ஒரு பெரிய திருப்தி இருக்கும்.
அவங்களுக்கும் அதில் ஒரு திருப்தி இருக்கும். ஒரு மிகப்பெரிய தொண்டுன்னு சொல்லலாம். இப்போ நான் இத்தனை நாள் பேசிட்டு இருந்தேன், அது உங்களுக்கு எவ்வளோ தூரம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுங்கிறது எனக்கு ஒரு க்யூரியஸாக இருக்குது, தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு. பேசுவோம், நிறைய பேசுவோம், கேட்போம், பிறருடைய பேச்சுகளை மனது கொடுத்து காது கொடுத்து கேட்போம். அது ரொம்ப முக்கியமானது. இன்னொன்று உங்கள்கிட்ட கேட்டுக்கிறது என்னென்னா, நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் பலதரப்பட்ட மனிதர்களை எல்லாம் கவனிக்கிறீங்க, நிறைய பேரோட நம்ம பேசுகிறோம், தொடர்புகளை ஏற்படுத்திக்கிறோம். இதில் பல விதமான அனுபவங்கள்லாம் உங்களுக்கு கிடச்சிருக்கும், நிறைய விதமான கேரக்டர்ஸ் எல்லாம் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. நீங்களும் இந்த அமைப்பில் உங்களுடைய அனுபவங்களை இந்த கமெண்ட்ஸில் பகிர்ந்து கொண்டால் எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும், உங்களுக்கும் அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். நன்றி. பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டி.